எனக்கு வந்து ஆரம்பத்தில் எந்த கஸ்டமரும் கிடையாது, எந்த பாதையும் தெரியாது, என்னாட்டே தெரியாது. ஒன்று எப்படியா ஓடுறோம், இப்படி கஸ்டமர் இருக்காங்க, நம்ம வண்டி எடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எந்த நம்பிக்கை எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. கடவுள் மேல பாக்க போட்டீங்க. வண்டி ஓட்டணும் 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆச்சா? பாடியில் அதுக்கப்புறம் எது வேலை பார்த்தீங்களா முதலாளி? அதில் எதுவுமே எந்த பாடி பில்டிங்கில் கட்டினீங்க முதலாளி? தங்கம் பாடி பில்டிங். கோயில் பாப்பாக்குடி. கோயில் பாப்பாக்குடி விலாங்குடி. சரிங்க முதலாளி, சரிங்க முதலாளி. எப்படி அதுக்கப்புறம் தொட்டியில் எது வேலைகளை பார்த்தீங்களா? இது வரைக்கும் எதுவுமே வேலை பார்க்கணும். தொட்டி எப்படி இருக்கு முதலாளி? அருமையாக இருக்கு. 10 வருஷம் நல்லா உழைக்கும். 10 வருஷம் நல்லா உழைக்கும். இல்லை முதலாளி, என்ன எப்படி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தெரியும்? 2013 தெரியும். 2013 எப்படி முதலாளி, எப்படி தெரியும்? மொதல் அறிமுகம் எப்படி? பாலா பிரதர் அறிமுகப்படுத்தி விட்டாரு. பாலா பிரதர் வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்தி விட்டாரு. அந்த பாலா இந்த பாலா வந்து உங்க பாலா அறிமுகப்படுத்தி விட்டாரு. அப்போ ஒரு புது வண்டியோட தான் வந்தீங்க? புது வண்டியோட தான் வந்தேன். அப்படி வண்டி ஆப்படுங்க. இல்லை முதலாளி, இப்போ நீங்கள் இந்த மோட்டாருடைய விவரம்லாம் தெரிஞ்சு மோட்டாரை புரிஞ்சு தான் இந்த வண்டி எடுத்தீங்களா? எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படி முதலாளி மோட்டாருக்கு வந்தீங்க? மோட்டாரை பற்றி எதுவுமே தெரியாது. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த முதலாளி குடும்பம் தாங்க முடியாம சொந்தமாக உழைக்கணும், நம்ம எல்லாம் உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு ஆர்வ கோளாறுல நகை அடகு வச்சு வண்டி எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஹைடெக் பாடி அப்போ முத இறக்குறாங்க 2013. 2வது மாசம் இறக்குறாங்க. அந்த ஆர்வ கோளாறுல அந்த பாடி எடுத்துட்டேன். பாடியை பத்தி எதுவுமே தெரியாது, வண்டியை பத்தி எதுவுமே தெரியாது. நான் வண்டி எடுத்துட்டு ரோடு பிடிச்சு கஷ்டப்பட்டு நைட்டு மூலமா முழிச்சிருந்து ஒரு நாளைக்கு வந்து 250 ரூபாய்க்கு தான் சவாரியா வரும். ஒரு சவாரி தான் வரும், அது 250 ரூபா கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அப்புறம் கொஞ்சமா விசிட்டிங் கார்டு அடிச்சு கொஞ்சமா வந்து பாடி லோடு ஏற்றாத பாடி விரிசல் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாடி இப்போ ஆல்டர் பண்ணிட்டு கையில காசு இல்லை. அப்ப என் நண்பர் பாலா பிரதர் வந்து உங்களை அறிமுகப்படுத்தி விட்டாரு. யார? தங்கம்பாடி பில்டிங். அங்க போ, நம்ம நண்பர் தான். அப்ப நான் அவட்ட சொல்றேன், என் கையில காசு இல்ல பிரதர், என்னால இது டிவி கட்ட ரொம்ப சிரமப்படுறேன், நீ அங்க போ, நான் பேசிக்கிறேன் போ அப்படின்னு சொன்னாரு. அங்க போனேன். ஆரம்பத்துல நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொன்னீங்க. அந்த அமௌண்ட் என்கிட்ட இல்ல. நான் வெறும் 2000 கையில கொடுத்தேன். அடுத்து கொடுத்தோடனே திரும்ப எனக்கு 3 நாள் கழிச்சு வேலை முடிச்சு நீ வண்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நான் வண்டி எடுக்கிற கையில காசு இல்ல, நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க, எனக்கு ஓட்டு கொஞ்சமா காசு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த இதுல வந்து அந்த நம்பிக்கையின் பேர்ல நான் வண்டி எடுத்துட்டு போனேன். ஆனா அந்த பாடி கட்டு அருமையா இருந்துச்சு. சில இன்ஜின் ப்ராப்ளம் வந்து இதனால அந்த வண்டியை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு புது வண்டி எடுத்து பாடி கட்டிருக்கேன். வண்டி தங்கமா போய்கிட்டு இருக்கு. தங்கம் மாதிரி தங்கமா போய்கிட்டு இருக்கு. அருமையான. இல்லை முதலாளி, புதுசா வண்டி எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி உண்மையிலே வந்து டாடா ஏசி எடுத்தா பொழைச்சிக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் டிவி கட்ட முடியாது அப்படி இப்படின்றாங்க. சவாரி நம்ம ஓட்டணும், கண்டிப்பா நல்லா பொழைச்சிக்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. ஆமா, எனக்கு வந்து ஆரம்பத்துல எந்த கஸ்டமரும் கிடையாது, எந்த பாதையும் தெரியாது, என்னாட்டே தெரியாது. ஒன்னு எப்படியா ஓடுறோம், இப்படி கஸ்டமர் இருக்காங்க, நம்ம வண்டி எடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எந்த நம்பிக்கை எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. கடவுள் மேல பாக்க போட்டீங்க. வண்டி ஓட்டணும், உழைக்கணும், ஜெயிக்கணும்ன்ற நம்பிக்கை தான். இந்த மோட்டாருக்கு எனக்கும் இந்த வண்டி எடுப்பேன், நானு டிவில கட்டி எடுப்பேன், இவ்வளவு கஸ்டமர் நமக்கு வருவான்னு நினைச்சு கூட நான் பாக்கல. நம்பிக்கை தான். அப்ப தைரியமா எடுக்கலாம். நம்பிக்கை எடுக்கலாம். புது வண்டி எடுத்தா அப்பப்ப வேலையெல்லாம் பெரிய பெரிய வேலையெல்லாம் வருமா? அது கொஞ்சம் சின்னதா. புது வண்டி எடுத்தா நம்பிக்கையா ஜெயிக்கலாம். நம்ம எந்த ஆர்டரும் அடிச்சு பேசலாம், எந்த ஊர்னாலும் தைரியமா அடிச்சு பேசலாம். எந்த ஊருக்கும் தைரியமா அடிச்சு பேசலாம். இப்ப முதலாளி புது வண்டி எடுக்கிறது பெஸ்ட் நினைக்கிறீங்களா, பழைய வண்டி எடுக்கிறது? புது வண்டி தான் முதலாளி பெஸ்ட். என்னை பொறுத்த அளவுக்கு புது வண்டியா பெஸ்ட். பழைய வண்டி எடுத்து தோத்தவன் நிறைய இருக்கா, புது வண்டி எடுத்தவே ஜெயிச்சவன் நிறைய இருக்கா. இந்த முதலாளி அது கூட டீயை கொண்டு வந்துட்டாங்க. இல்லை முதலாளி, புதுசாக வண்டி எடுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை பார்த்து ஆர்வப்பட்டு எடுத்தோம்னா எதுவும் டிவி கட்ட முடியாமல் போயிருமா? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது முதலாளி. அப்படியா? கட்டலாம் முதலாளி, அழகா ஜெயிக்கலாம். ஆர்டர் நிறைய வரும் முதலாளி. ஆமா, நம்பிக்கை தான் வேணும். ஆமா, நான் வண்டி எடுத்தா ஜெயிச்சிருவேன், நான் உழைப்பேன், நான் டிவி கட்டிடுவேன் ஒரு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆமா, அதே நேரத்துல நல்ல நண்பர்கள் வேணும். நண்பர்கள் நம்ம கரெக்டா இருந்தா போதும். நண்பர்கள் நம்ம தேடி வந்துருவாங்க. நம்ம கரெக்டா இருந்தோம்டா நல்ல நண்பர்கள் நம்மள தேடி வந்துருவாங்க. நம்ம இப்ப பாடி கட்டி வந்து அடுத்தால வந்து நன்மை செய் அப்படி செய்ய சொல்லி நம்ம நன்மை செய்வோம். நன்மை செஞ்சாதான் நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பா. இப்ப தம்பி கூட உங்க பின்னாடியே வராரு அப்படின்னா, சரி கோபி நல்லவரு பாருங்க, அப்படியே சிரிச்சுதான் கொள்ள பேர் ஏமாத்திடுவாரு. எனக்கு வாடகை இருக்கட்டும். கோபி சார், சிரிச்சே இப்படியே இப்படி பண்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன மாதிரி செய்ய, சந்தோஷமா இருக்கணும், சிரிக்கணும். நம்ம சிரிச்சாதான் நம்ம வேலை கொடுக்குறவங்க நமக்கு சந்தோஷமா கொடுப்பாங்க.
முதலாளி நீங்கள் என்கிட்ட வந்து பாடி கட்டியிருக்கீங்க. 1க்கு 2 வண்டி புது வண்டி பாடி கட்டியிருக்கீங்க. ஆமா அப்புறம் எஃப்சிக்கு பெயிண்ட் வரிப்பீங்க. ஆமா என்னைக்காவது மொதல் ட்ரிப்பை விட்டுருங்க, ஆ. 2வது ட்ரிப்பு என்னைக்காவது பணம் பேசுகிற காசாவது கொடுத்துட்டு போயிருக்கீங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிருக்கீங்களா? நான் பேசக்கார எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். இருக்கு நம்பிக்கையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நான் கிரானைட் கல்லு ம். 15 அடி பீஸ் 13 அடி பீஸ் ஏற்றிருக்கேன். ம் இங்கிட்டு 2 அங்கிட்டு 2 4 பீஸ் ஏற்றிருக்கேன். ம் கிட்டத்தட்ட 2 டன்னு ம் ஏத்திட்டு நார்கோயில் போயிருக்கேன். ம் ஒரு சைக்கிள்ல எதுவுமே இல்ல, ம். அருமையா போச்சு வண்டி. வண்டி. லோடு மேன் கூட சொன்னாங்க பாடி அகன்றுமையா புடிஞ்சிருமையா அப்படின்ட்டாங்க. ம் நான் நம்பிக்கையில ஏத்துனேன். ம் அழகா அருமையா இறக்கிட்டு வந்தேன். ம் ஆமா. அதனால எந்தெந்த ஊருக்கு போயிருப்பீங்க நம்ம டாடா ஏஸ்ல? டாடா ஏஸ் சென்னை போயிருக்கேன், ம். ஒசூர் போயிருக்கேன், ம் நாகர்கோவில், கன்னியாகுமரி, ம். ராம்நாடு, கீழக்கரை, ராமேஸ்வரம், இங்கிட்டு ஆல் இந்தியா. தருமபுரி, சேலம், ம் எல்லா ஏரியாவும் போயாச்சு. இப்போ புதுசாக வண்டி எடுக்கிறவங்க கஸ்டமரை கவரணும்னா என்ன செய்யணும் முதலாளி? கஸ்டமருக்காரன்டா அவங்கள்ட்ட கோவப்படக்கூடாது. ம் 100 ரூபா 50 ரூபா நம்ம அனுசரிச்சு வாடகை வாங்கிக்கிறோம். ம் அவங்களுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு நம்மளும் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ம் அதே மாதிரி பேமெண்ட் எதாவது வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, எதாவது வாங்கிட்டு வச்சா நம்ம உண்மையாக கரெக்டாக அந்த பேமெண்ட் வாங்கி கொடுத்துரும். கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருப்பாங்க. ம் இது நீங்கள் எடுத்தது வந்து இப்போ டீசல் வண்டி. டீசல் வண்டி. சரி முதலாளி. இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியுமில்ல முதலாளி, இந்த டீசல் வண்டி இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கிலோமீட்டருக்கு எவ்வளோ முதலாளி கொடுக்குது? கிலோமீட்டருக்கு 18 கொடுக்குறோம் நான். நம்ம வண்டியா? நம்ம வண்டி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் ஒரு டன் அதுக்குள்ள அதுக்கு மேலே ஏற்ற மாட்டேன். எப்படி முதலாளி மெக்கானிக்கல் வேலை, இந்த பராமரிக்கிறது, கம்பெனி சர்வீஸை விட்டுட்டு வெளியில் எங்கே முதலாளி விடுவீங்க? நான் எங்கேயுமே விட மாட்டேன். எல்லாமே கம்பெனி தான் முதலாளி. எல்லாமே கம்பெனி. எல்லாமே ராமோட்டாஸ் தான். மதுரை ராமனோட்டார்ஸ். எல்லாமே ராமோட்டாஸ் தான். வெளியே கம்பெனி வெளியே விட மாட்டேன். விட மாட்டீங்க? எனக்கு திருப்தி இருக்காது. பாடி பில்டிங்னா? பாடி பில்டிங் தங்கம் பாடி பில்டிங், கோவில் பாப்பாக்குடி. மெக்கானிக்கல்னா? மெக்கானிக்னா ராமோட்டாஸ். மற்ற எங்கேயும் போக மாட்டீங்க? எங்கேயுமே போக மாட்டேன், யாரும் கொடுக்கவும் மாட்டேன். எனக்கு 10 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, ம் கம்பெனி சர்வீஸே விட்டு. சரிங்க முதலாளி. இப்போ வந்து இந்த ரெப்ரசிட்டியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டேன். சரி. அதை பார்த்துட்டு ஒரு ரெப்பு ஃபோன் பண்ணார், உங்களுக்கு இனிமேட்டு வண்டியெல்லாம் தர மாட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன் பொட்டி கடை வைக்க போகிறேன்.